ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, நீ எங்கு போகிறாய்? என்ன செய்கிறாய்? வாழ்க்கையில் யாரிடம் பேசுகிறாய்? உன்னுடைய வீட்டுக்காக என்ன பொருள் வாங்குகிறாய் என்பது எல்லாம் ஒரு தெருவில் இருக்கும் ஒரு நபரானவன் நோட்டமிட்டு கொண்டு தான் இருக்கிறான். எப்பொழுதும் அவனுக்கு என்ன தெரியுமா வேலை? நீ என்ன செய்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது மட்டும்தான் அவனுடைய வேலையே. அவனுக்கு சுயமாக எதுவும் செய்ய தெரியாது. அவனுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் பிரச்சனை வந்ததிலிருந்தே அவனுடைய குணங்களானது மாறிவிட்டது. உன்னை வாழ வைக்கவே கூடாது. உன்னுடைய மனையில் நீ நிச்சயமாக இருக்கவே கூடாது. உன்னுடைய மனையிலிருந்து உன்னை ஒரே தெரியாக காலி செய்ய வேண்டும் என்ற பல கேவலமான திட்டங்களை எல்லாம் போட்டு வைத்திருக்கிறான். நிச்சயமாக அவன் நினைத்தது அவனுக்கே வினையாக வந்து முடியும் அளவுக்கு அவன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தத்தான் போகிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வீட்டை ஒருவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் யார் என்பதையும் நான் சொல்லிவிட்டேன். அவனிடம் நீ சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் வீட்டுக்குள் பேசிக்கொண்டு இருப்பது நீதான் ஏதோ செய்துவிட்டாய். அதனால்தான் அவர்கள் இருவருக்கும் பிரச்சனை வருகிறது. வீட்டுக்குள் பணவரவு இல்லாமல் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வீட்டுக்குள் மிகப்பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. அனைத்திற்கும் காரணம் நீ என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை, அதற்கு காரணமே நான் தான். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் அப்படியே ஆக்கிக் கொண்டு இருக்கிறான். அதனால்தான் சொல்வேன் தங்கமே, உன்னிடமே நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் சொல்வேன். இன்று நீ என்ன நினைக்கிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் நாளை நடக்கும் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கண்ணீரை நான் துடைத்து வைப்பேன். ஒவ்வொரு காலகட்டத்தையும் மாற்றி உனக்கு தேவையான விஷயங்களை நான் தருவேன். அதை விட்டுவிட்டு அடுத்தவன் வீணாக போக வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அதே போல விஷயங்கள் தான் நடக்கும். நன்மைகளை யோசித்து நன்மைகளை செய்தால் நன்மைகள் மட்டும்தான் நடக்கும். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் கசப்பான விஷயங்களை எடுத்து இன்பமான விஷயங்களை தருவதற்காக நானும் நிறைய விஷயங்களை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடிக்கொண்டு எந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயமானது நடக்கும். யாராலும் எப்பொழுதும் தட்டி போகாது. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான நாளாக இருந்தால் நாளை இனிமையான நாளாகவே அமையும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவித்து வாழ. கஷ்டமே இருந்தாலும் அதை மறந்துவிட்டு சந்தோஷமாக வாழும் நிலைமைக்கு நீ வா. உன்னுடைய தேவைக்கு என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தையுமே நானே தருவேன். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு நான் நிச்சயமாக அனைத்தையும் நல்ல முறையில் ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து வைத்திருக்கிறேன். கவலைகள் வேண்டாமே. மனதில் இருக்கும் ஒவ்வொரு ஆசைகளும் என்னவென்று என்னிடம் சொன்னால் நிச்சயமாக உனக்கு தகுந்தது போலவே அனைத்தையும் நான் தர ஆரம்பித்து விடுவேனே. நீதான் உன்னுடைய மனதில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் போட்டு போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறாய். காலம் முழுவதும் ஏக்கங்களோடு இருக்க வேண்டாம். சந்தோஷத்தோடு இரு. எல்லாமே உனக்கு திருப்திகரமாகவும் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்தது போலவும் நடக்க ஆரம்பிக்கும். போட்டிகள் பொறாமைகள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் சிலருக்கோ அதிகமாக இருக்கிறது. அது போன்ற நபர்களை எல்லாம் மனதுக்குள் எப்பொழுதும் நினைத்து கொண்டு அவர்களை எல்லாம் தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்குள் இழுத்து விடாதே. இன்று உன்னுடைய நாள் நிச்சயமாக அமோகமான நாளாகவே அமையட்டும். ஏக்கங்களானது குறைந்து சந்தோஷங்களானது பிறக்கட்டும். எதை நினைத்தும் கவலை என்பது ஒரு துளி கூட தேவையில்லாத ஒன்று. உன்னுடைய வாழ்வில் சந்தோஷத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் தர வேண்டியது இந்த வாராகியுடைய வேலை. இந்த வாராகியானவள் உனக்கு எல்லா கடமைகளையும் சரியாக செய்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு இருப்பவள். என்னுடைய தங்கமே, இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் நீ எதெல்லாம் தேவையில்லை என்று நினைக்கிறாயோ அதெல்லாம் எடுத்து உன் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவை என்று நினைக்கிறாயோ அது எல்லாமே உனக்கு தரப்படும். யோசனைகளை அதிகமாக யோசிக்காதே. தேவையில்லாத குழப்பங்களை வைத்து கொள்ளாதே. அமைதியான வாழ்க்கையை மட்டும் பார். நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். எந்த ஒரு நிலையிலும் நீ எப்பொழுதும் யாரிடமும் எதையும் பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உன்னுடைய
விஷயம் என்னவென்று எனக்கு தெரியும். யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, யார் என்ன செய்தார்கள் எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நடக்கிறது? யார் பக்கமும் எந்த வம்புக்கும் போகாத உனக்கு ஏன் இத்தனை பெயர்கள் வந்து எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? நான் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகளை தருகிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் நன்றாக புரிகிறது. என்னுடைய தங்கமே, சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் மாறும். நிச்சயமாக உன்னுடைய கண்ணீரை துடைக்க இந்த வாராகியானவள் வருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் எந்த ஒரு நிலையிலும் தவறான ஒரு விஷயத்தையும் உன்னுடைய செய்ய முடியாது. நோட்டம் மட்டும்தான் விட முடியுமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை யாரும் வீணடிக்கவே முடியாது. புரிகிறதா? அதனால் கவலை வேண்டாம், நம்பிக்கையோடு இரு. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நிறைய நோட்டம் விட்டு கொண்டு இருக்கலாம். உன்னிடம் பேசாமல் நீ என்ன செய்கிறாய் எல்லா விஷயத்தையும் தேடலாம். ஆனால் தேவை என்று ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது தெரியுமா? அப்பொழுது அனைவரும் உன்னிடம் வந்து நிற்பார்கள். இப்பொழுது நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று அனைவரும் பார்க்கலாம். ஆனால் அவரவர்களுக்கு தேவை வரும்பொழுது எனக்கு உதவி செய் என்று உன்னிடமே வந்து நிற்பார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, யாருக்கும் எந்த ஒரு தேவையில்லாத உதவிகளையும் செய்துவிட்டு நான் அன்று செய்தேன், இன்று என்னை யாரும் புரிந்து கொள்ளவே இல்லையே என்ற நிலையெல்லாம் போட்டு புலம்பிக் கொண்டு இருக்கவே கூடாது. உதவி செய்தால் அது உன்னுடைய இஷ்டம், செய்வதும் செய்யாததும் உன்னுடைய இஷ்டம். என்னிடம் கேட்டாயானால், உனக்கு துரோகம் செய்பவன், உன்னை நோட்டமிட்டு கொண்டு இருப்பவன் ஒரு நாள் திறந்துவிட்டேன் என்று உன்னிடம் வந்தானானால் நிச்சயமாக அவனிடம் பேசாமல் இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பாகும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இல்லை நான் பேசுவேன், இல்லை எனக்கு உதவி செய்வது பிடிக்கும், அவன் அவனுடைய குணத்தை காட்டினான், நான் என்னுடைய குணத்தை காட்ட வேண்டும் என்று என்னிடம் விவாதம் செய்தாயானால் நடக்கப் போவதற்கு அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலைமையிலும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது. உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றி வைப்பது என்னுடைய வேலை. அதுபோல யார் யார் உன்னை சுற்றி என்னென்ன வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை சொல்லி, இவரவர்கள் இப்படி இப்படித்தான் என்று சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியும். ஆனால் தங்க பிள்ளையே, எந்த ஒரு நிலையிலும் யாரையும் கண்டு அஞ்ச வேண்டாம். சீரும் சிறப்புமாக உனக்கு நல்லது நடத்தி தரப்படும். அந்த இடத்தில் நான் இருப்பதினால் எல்லா விஷயத்தையும் இந்த வாராகியானவள் செய்து உன்னை நான் நிச்சயமாக வாழ வைப்பேன். நீ பொறுத்திருந்து பொறுத்திருந்து அனைத்து விஷயத்திலும் நிறைய விஷயத்தில் மனதை உடைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்துவிட்டது. என்னிடமே கேட்பாய், நான் பொறுத்து பொறுத்து இருந்தேன், இதெல்லாம் இழப்பதற்குத்தானா என்று. இனிமேல் உன் வாழ்க்கையில் யாராலும் எப்பொழுதும் எந்த ஒரு இழப்பும் வராது. எல்லா நிலையிலும் நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய். அமைதியோடு என்னிடமிருந்து அனைத்து சுப நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள். கனவுகள் எப்பொழுதும் இருக்கட்டும். அந்த கனவுகள் அனைத்தையும் நல்லபடியாக எப்படியெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து செயல்படு. நேரமானது இப்பொழுது இப்படி இருப்பதினால் நீயும் சற்று கவனித்துதான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அமோகமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது. நீயும் அது அனைத்தையும் பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி வா. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதெல்லாம் தேடிக்கொண்டு எதெல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறாயோ அனைத்து நல்ல விஷயங்களையும் இந்த வாராகி நடத்தி வைக்கிறேன். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்தும் பொறுப்பாக இருந்து நான் நடத்தி வைப்பேன்.